அப்போ உழைப்பின் அடிப்படையில் அச்சீவ் பண்ணப்பட்டது மட்டும்தான் சிறப்புன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இப்படி தானே எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆர்கியூமெண்ட்டில் இவங்க உண்மையாக இருக்காங்களா? நேஷ்னாலிட்டி பிறப்பின் அடிப்படையில் கிடைக்குதா, உழைப்பின் அடிப்படையில் கிடைக்குதா? ஒருத்தர் அமெரிக்கராக இருக்கிறதும் ஒருத்தர் இங்கிலாந்தில் இருக்கிறதும் இது பிறப்பின் அடிப்படையில் நடக்குதா? இங்கிலாந்து குடிமகனாக ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் அமெரிக்க குடிமகனாக ஒருத்தர் இருக்கிறார். இப்போ இது எது முடிவு பண்ணுது? எது முடிவு பண்ணுது? பிறப்பு தானே முடிவு பண்ணுது. அப்போது இந்த சிட்டிசன்ஷிப்பை பெருசாக பெருமையாக நினைக்கலாமா? நினைக்கலாம், தாராளமாக நினைக்கணும். நினைக்காதவன் முட்டாள். எப்படி? பிறப்பின் அடிப்படையில் ஒரு மதத்தை ஒருத்தன் தீர்மானம் பண்ணால் அவன் முட்டாள். என்ன ஏன்டா பிறப்பை வச்சுட்டு நீ உழைக்காமல் கிடைத்த ஒரு விஷயத்தை வச்சு நீ எப்படி பெருமடிக்கலாம்? அப்போ இதுக்கு மட்டும் நாங்கள் என்னத்தை உழைச்சோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் உருண்டை தான். புரியுதா? நீங்கள் எந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லை, அந்த நாட்டுக்கு எப்பா நாங்கள் மனிதர்களுக்கு விசுவாசமாக இருப்போம், நாங்கள் உலகத்துக்கே விசுவாசமாக இருப்போம். ஏன் பிரிக்கிறீங்க? எந்த மனிதனும் சாகக்கூடாது, காசாவில் இருக்க அப்பாவி மக்களும் கொல்லப்படக்கூடாது, இஸ்ரேலில் நடக்கிற அந்த குண்டுமலையும் நாங்கள் ரசிக்கலை, அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களும் கொல்லப்படுறதை நாங்கள் விரும்பலை. புரியுதா? அப்போ போர் சுமத்தப்படுது, அதில் சூழ்ச்சிகள் நடக்குது, தந்திரங்கள் நடக்குது, பொய்கள் பேசப்படுது. அதனால் இது என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க.